உயிரை ரொம்ப முக்கியம். அவங்க சந்தோஷத்துக்காக நான் இதை பண்றேன். இதுல மறு பேச்சுக்கு இடமே இல்ல. விட்டு. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீயா ஒரு குழிய வெட்டி அதுல நீயே படுத்துக்கிட்டு என் மேல மண் அள்ளி போடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு பரமா, என் அம்மா ரொம்ப திருப்தியோட சந்தோஷத்தோட இருக்காங்க. எனக்கு அது போதும். அவங்க மட்டும் இல்லாம இருந்தா எங்க வீடே ஆட்டம் கண்டுடும். நல்ல பொண்ணு, யாருக்கும் எந்த கெடுதலுமே நடக்காதவ, ரவுடியா இருந்த என்னைய மனுஷனா மாத்தி விட்டவ. அப்படிப்பட்ட பொண்ணு நீ இப்படி கொண்டு வந்து சிக்க வச்சிருக்கல. அவளை கட்டிக்க போறவன் நல்லவனே இல்ல, அது உனக்கே தெரியும். இளமதி உன் மேல பாசமா தானே இருக்கா. உனக்கு எத்தனையோ நாள் பூஜை எல்லாம் பண்ணிருக்காள்ல, விளக்கு ஏத்தி வச்சு படையெல்லாம் போட்டிருக்கா. அவளை போய் இப்படி ஆட வச்சு வேடிக்கை பாக்குறிய, இதெல்லாம் நியாயமா? இது பாரு, மத்தவங்க வேணா உன்னை கடவுள்னு நினைச்சு கும்பிடட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் இளமதி மாதிரி நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். நான் ஃப்ரெண்டா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். எனக்கு என்னோட காதல் நிறைவேறணுங்கிறதெல்லாம் இல்ல, இளமதி சந்தோஷமா இருக்கணும், அது போதும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தி. அவளை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். சொல்லுங்கம்மா, ரம்யாக்கு என்ன? இளமதி, மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க?